பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இன்னைக்கு பிஸ்மில்லா குறித்து தான் பாடமே. அதனம்மா ஆமாம், பாடம் 2 தர்சுல் குரானில் நம்ம 2வது பாடம் பார்க்க போகிறோம். தர்சுல் குரான்னா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? தர்சுல் குரான்னா என்னது? குரானுடைய பாடம், அதாவது வேர்ட் பை வேர்டு அர்த்தம், அதனுடைய விளக்கம், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள், படிப்பினைகள் எல்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம். சரி, பாடம் 2 தஸ்மியா. நிறைய நம்ம சொல்லிட்டோம் தஸ்மியா குறித்தும், இருந்தும் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லா என்ற வாசகத்திற்கு தஸ்மியா என்று கூறப்படும். இன்னொரு பேர் என்ன? பஸ்மலா. பஸ்மலா, தஸ்மியா எல்லாமே தான். தஸ்மியா அது பஸ்மலா. ஓகேவா? அளவற்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து செயல்களையும் அல்லாஹின் பெயரை கொண்டு ஆரம்பியுங்கள். வாசிங்க அசத்தமா. பிஸ்மில்லாவுடைய சிறப்புகளை குறித்து சுருக்கமா நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்கம்மா, அப்ப இன்னைக்கு இந்த பிஸ்மில்லாவை குறித்த ஒரு 21 விஷயங்களை நம்ம டக் டக்குன்னு சொல்லுவோம். எல்லாம் தெரிஞ்சதுதான், கலெக்ஷன் பண்ணி. குட். ஆமா, வேர்ட் பை வேர்டு நம்ம என்ன செய்யணும்? அர்த்தம் படிக்கணும். என்ன தெரியல. சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுல பி இஸ்மில்லா, அதை தெளிவா பிரிச்சோம்னா பி இஸ்மில்லா, அந்த இடத்துல அலிஃப் வந்து ரஸ்முல் கத்தா மறைஞ்சு போயிடுச்சு. சரியா? அப்போ பிஸ்மில்லாஹி, ஏன்னா இஸ்முனா பெயர்னு படிச்சிருக்கோம்ல, பீனா கொண்டு, புரியுதா? பீனா கொண்டு, இந்த இடத்துல இஸ்முனா பெயர், அல்லாஹ்னா அல்லாஹ், அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையோன். அவ்வளவுதான், சிம்பிளா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேங்கிறது மறைவா இருக்குது. சரியா? சரிங்கம்மா. அப்ப இதுதான் வேர்ட் பை வேர்டு. பிஸ்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பெயரை கொண்டு. அல்லாஹ் அல்லாஹ், அர் ரஹ்மான் அளவற்ற, அர் ரஹீம் நிகரற்ற. ஓகேவா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாங்கிற அந்த ஹர்ஃப் மட்டும், அந்த எழுத்து மட்டும், அது ஜர்ருடைய எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது கஸ்ர் செய்யக்கூடிய எழுத்து. அதுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் கஸ்ர் செஞ்சிடும். பாருங்க, முடிவை ஃபுல்லா அல்லாஹி வருது, அர் ரஹ்மானி வரும், அர் ரஹீமி வரும். எல்லாம் அந்த பாவுடைய தாக்கம் இவ்வளவு. உங்களுக்கு புரியுதா? இன்னொன்று தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி இருக்குல்ல, லில்லாஹில் இருக்கக்கூடிய லாமும் பாவும் ஒண்ணுதான், கஸ்ர் செய்யும். அதுல வரக்கூடிய எல்லாம் பாருங்க ஃபுல்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது கஸ்ருடையது. அர் ரஹ்மான் நிர் ரஹீமி மாலிகி யௌமி தீனி, எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் கஸ்ர் செய்யும். எவ்வளவு தாக்கம் பாத்தீங்களா? ஒரு எழுத்துடைய தாக்கம். அடுத்தது வருதோ? சரி, அப்ப சொல்லுவான். அதை பாருங்களேன், ஃபுல்லா கஸ்ரு தான் வரும். எங்க வரைக்கும் தெரியுமா? பாருங்க, அந்த தீன் வரைக்கும் வரும். அதுக்கடுத்து வேற டாபிக் போகுது. அதனால பாருங்க, ரவுண்டுக்கு மேல துவா போட்டிருக்காங்களா, முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் அந்த லாமுடைய கஸ்ரு தான் வரும். ரப்பி ஆலமீன, ஆலமூன் தான் அசல் சொல். ஆலமூன் யானுன் வந்தா கஸ்ருடைய இடத்துல வர்றது. ஆலமீன, அர் ரஹ்மானி, அர் ரஹீமி, மாலிகி, மாலிகுன் தானா மாலிகி, யௌமுன் தானா யௌமி, தீனி, எவ்வளவு வருது பாத்தீங்களா? சோ இதே போலதான் இந்த பா மட்டும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, இஸ்முல்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் அப்படின்னு வரும். புரியுதா? எல்லாமே பேஷுடைய இதுல வரும். இஸ்முல்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் அப்படின்னு. இந்த பா வந்ததுனால தான் எல்லாம் என்ன செய்யுது? இப்படி ஒவ்வொரு அரபுல மட்டும் கஸ்ரு எல்லாமே. பில்லாஹி கஸ்ரு செய்யும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி, பா எங்கெல்லாம் வருதோ கஸ்ரு செஞ்சிடும். நல்லா பாருங்க. பில் கிதாபி, அப்புறம் வேற அது பின்னாசி அஜ்மஈன், நாசி அஜ்மஈன், எல்லாமே. எதுக்கு சொல்ல வந்தேன்னு தெரியுமா? இப்படி அரபுல ஒரு எழுத்து அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு எழுத்துங்கிறது நம்ம சாதாரண விட்டுறக்கூடாது. அரபை பொறுத்த அளவுக்கு நம்ம இப்போ இங்கிலீஷ்ல எழுதினாலும் 4 வார்த்தை எழுதினாதான் அந்த இதையே மேக் பண்ண முடியும். ஆனா அரபை பொறுத்த அளவுக்கு வக்கீனா, அவ்வளவுதான்.
வ டி நா, மூணே மூணு எழுத்து தான். வ கி நா, மேலும் கி பாதுகாத்திரு, நான் எங்களை. தமிழில் எழுதுனா எவ்வளோ எழுதுவோம், அதே இது இங்கிலீஷில் எழுதுனா நிறைய வரும். ஆனால் அரபில் மட்டும் ஷார்ட்டாக அல்ல அழகாக கொடுத்துருப்பான். அதனால தான் எஸ்ஸர்னல் குர்ஆன், அல்லாவுடைய அந்த வார்த்தை, அந்த அரபு ரொம்ப ஈஸிமா, புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஷார்ட்டாக டக்குன்னு எழுதி முடிச்சிடலாம். ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபை அரபில் சுருக்கமாக அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருவாங்க. சரியா? கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே பாருங்க. சரி, இப்போ இதில் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பாருங்க. தமிழில் 2 வரி வருது, ஆனால் அரபில் இப்படி ஒரு ஷார்ட்டை ஒன்றே இது பண்ணி எழுதிடலாம். ஓகே, சரி, இதில் நாம் இந்த விளக்கம் படிச்சுட்டோம். இதனுடைய சிறப்புகளை குறித்தும் இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, குர்ஆனுடைய முதல் ஆயத்தே அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கப்பட்டதே இக்ரா பிஸ்மி. என்ன அர்த்தம்? இக்ரா, நீ ஓதுங்க அல்லாஹுடைய பெயரை கொண்டு. அங்கே ஆரம்பித்த பிஸ்மில்லா எல்லாத்துலேயும் வரணும், எல்லா செயல்பாடுகள்லையும். இப்போ முதல் சிறப்பு அதுதான். முதல் வசனத்தின் ஆரம்பமே பிஸ்மில்லா தான். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, வசனத்தின் ஆரம்பம் அப்படின்னு போடுங்க. வசனம் முதல் வசனத்திலேயே இருக்கிறது பிஸ்மில்லா. ரெண்டாவது, அந்த பிஸ்மில்லாக்குள்ள இஸ்முக்கள் அதிகம். அல்லாஹுடைய அதுலேயும் அந்த அஸ்மால் ஹுஸ்னாவில் 99 திருநாமத்தில் இறைவனுக்கு பிடித்த 3 திருநாமம், ரொம்ப பிடிச்சது, அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடியது. அல்லாஹு, அர் ரஹ்மானு, அர் ரஹீமு. 3 இஸ்முக்கள் வருதா? சுப்ஹானல்லாஹ், அது மிகச்சிறந்த ஒன்று. அது மட்டும் இல்லை, இந்த அல்லாஹுடைய இஸ்மை எங்கெல்லாம் உச்சரிக்குமோ அது இபாதத்தாக மாறிடும், வணக்கமாக மாறிடும். அப்போ பிஸ்மில்லா என்பது ஒரு வணக்கம். ரெண்டாவது, அந்த இஸ்முக்கள் இருக்கிறதுனால பிஸ்மில்லா என்பது ஓதும் பொழுது அது ஒரு வணக்கமாக நமக்கு கருதப்படுகிறது. ரெண்டாவது சிறப்பு. மூணாவது, குர்ஆனில் ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் இந்த பிஸ்மில்லா இல்லாமல் இருக்காது, தௌபாவை தவிர. ஆனால் குர்ஆன் முழுக்க 114 பிஸ்மில்லா இருக்குது. அதில் இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா, பியூட்டி என்னன்னா, ஒரு வசனமாகவே அல்லாஹ் பிஸ்மில்லாவை கொடுத்துட்டான். பார்த்தீங்களா? சூரா நம்லில் ஒரு வசனமாகவே ஒரு பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இரஹீம் பல்கிஸ் என்ன செய்வாங்க, எழுதி லெட்டர் எழுதக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹு தாலா குர்ஆனில் இறக்கி கொடுக்குறார். அதனால 114 முறை பிஸ்மில்லா வந்து பிஸ்மில்லாவையே ஒரு வசனமாக ஆக்கி கொடுத்தது ஒரு மூன்றாவது சிறப்பாக இருக்கிறது. அதே போல நான்காவது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரம்மாண்டமான அந்த கப்பலை வழிநடத்தக்கூடிய அந்த தன்மையை பெற்றது பிஸ்மில்லாவை கொண்டுதான். பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, அல்லாஹுடைய பெயரை கொண்டே இது வந்து துவங்குகிறது. அல்லாஹுடைய பெயரை கொண்டே வ முர்சாஹா, எங்கே போய் நிற்கணுமோ அது அல்லாஹுடைய பெயரை கொண்டு தான் நிற்கும். சுப்ஹானல்லாஹ். பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா அப்படின்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கப்பலை இயக்குவதற்கு உபயோகப்பட்டது இந்த பிஸ்மில்லா. அதுலேயும் அந்த வெள்ளப்பிரளயம் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், மலை போல வெள்ளப்பிரளயம் வந்துச்சான், அவ்வளவு சுனாமியை விட. அதனால தான் அவ என்ன செஞ்சுட்டான், அந்த மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் பெரிய மலையில போய் நின்றுக்கிறான். அவன் நினைச்சிட்டா சும்மா சின்ன சின்ன வெள்ளப்பிரளயம், மலைக்கு மேல் வந்து அடிச்சுட்டு போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம சுனாமியெல்லாம் இது பண்ணும்போது தென்னை மரத்துக்கு மேல் என்ன செஞ்சுச்சா போச்சு. அப்போ மலை தென்னை மரத்தை விட 3 மடங்கு 4 மடங்கு இருந்திருக்கும். இப்போ அவ்வளவு தூரம் வெள்ளப்பிரளயத்தை அடக்கக்கூடிய அந்த சக்தி இந்த பிஸ்மில்லாவுக்கு இருந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்க. அடுத்து நம்ம பார்ப்போமா, நிறைய இருக்கா. அப்போ அடுத்து பாருங்க, அஞ்சாவது. ஓகே, அஞ்சாவது என்ன அப்படின்னு சொல்லும்போது, பிஸ்மில்லா சொல்லாத காரியம், ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், பிஸ்மில்லா சொல்லாத காரியம் முழுமை பெறாது, ஆதரவற்றதாக ஆகிவிடும். அது வந்து அதனால அப்போ என்ன அர்த்தம், பிஸ்மில்லா சொன்னால் நம்மளுடைய காரியம் முழுமை பெறும், பரக்கத்தாகும் அப்படிங்கிறத நம்ம இது 5வது சிறப்பாக எழுதி வச்சுக்கிறோம். அடுத்த 6வது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, இந்த பிஸ்மில்லாவை கொண்டு ஒரு ஹராம் ஒரு ஹலால் ஆகி விடுகிறது. எது? ஒரு ஹராம் ஒரு ஹலால் ஆகி விடுகிறது. கறி, மாஷா அல்லாஹ். ஒரு பிராணியை அறுக்க பிஸ்மில்லா சொல்லனா அது ஹராமானது. எவ்வளோ பெருசு ஹராம் சொன்னா ஹலால், மாத்தி சொல்லனா ரைட்டா, கரெக்டாக தானே சொல்ல. ஒரு ஹராமை ஹலால் ஆக்குவதற்கு பிஸ்மில்லா உபயோகப்படுது. சுப்ஹானல்லாஹ். ஹராம் ஆயிருது, சொல்லி அர்த்தாதான் ஹலால். அப்போ எவ்வளோ பெரிய இது பிஸ்மில்லா, அது ஃபர்லுன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ல் ஆயிடுது, பிஸ்மில்லாவே ஃபர்ல் ஆயிடுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ இது 6வது சிறப்பு. 7வது என்ன அப்படின்னா, ஷைத்தான் எனும் கூட்டாளியை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் அந்த பிஸ்மில்லாவை கொண்டு. எப்போ? சாப்பிடும்போது, ஒது செய்யும் போது. அதுக்கடுத்தது வருது. இந்த இடத்துல நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உணவு உண்ணும் பொழுது
நம்ம என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லலைன்னா ஷைத்தான் அந்த இடத்தில் நமக்கு கூட்டாளியாக ஆகி உட்காந்து என்ன செய்யறான், சாப்பிட ஆரம்பிச்சிடறான். நல்லா பாதுகாக்கணும். அதனால ஷைத்தானுடைய அந்த ஷைத்தான் எனும் அந்த கூட்டாளியை விட்டு அல்லாஹ் பிஸ்மில்லாவை கொண்டு பாதுகாக்கிறான். இது எத்தனாவது சிறப்பு, 7வது சிறப்பு. 8வது சிறப்பு அப்படியே எல்லாமே தெரிஞ்சதுதான். வீட்டில் நுழையும் பொழுதும் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லலைன்னா ஷைத்தான் என்ன செய்யறான், அங்கே தங்குமிடமா ஆக்கிடுறான் அந்த நம்மளுடைய வீட்டை. அந்த துவாக்கள் தெரியும், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அதே போல் வீட்டில் நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பள்ளிவாசல் நுழையும் பொழுது வெளியேறும் பொழுது இந்த துவா பாருங்களேன், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. இந்த துவாவை ஓதணும். ஓதிட்டு தான் நம்ம என்ன செய்யணுமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபதுலிக்க அல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன துவா ஓதுவோம், அபுவாப ரஹ்மத்திக்க அல்லாஹும்ம. இந்த செலவாத்தே போதுமானது. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா சொல்லிட்டு இந்த துவாவை நம்ம இன்ஷால்லா என்ன செய்யணும், ஓதணும். அப்போ பள்ளியில் நுழையும் பொழுதும் வெளியேறும் பொழுது பிஸ்மில்லா உபயோகப்படுத்தணும். 9வது கழிவறையில் நுழையும் பொழுதும் வெளியேறும் பொழுது, அது தெரியும் இல்லையா, கழிவறையில் நுழையும் பொழுது முதல்ல, அதுக்கு நுழைகிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா பாதுகாக்கிறதுக்கு அது உபயோகப்படுத்தும். சரிங்களா? அதனால இது கழிவறையில் அந்த விஷயத்திலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 10வது பிஸ்மில்லா இல்லைன்னா உதுவே இல்லை. படிச்சிருக்கோமா இல்லையா? உது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லியே ஆகணும். அதனால உது செய்ய பிஸ்மில்லா நமக்கு ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்குது. உது செய்யும் பொழுது பிஸ்மில்லா. 11வது தூங்கும் போதும் பிஸ்மில்லா. பிஸ்மில்லாஹி பிஸ்மிக் அல்லாஹுமா அமூத்து வாஹியா. இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஓதிட்டு ஒரு ஹதீஸே இருக்குது. பிஸ்மிக் அல்லாஹுமன்னு ஓதலாம், அல்லது அல்லாஹும பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. அப்போ தூங்கும்போது பிஸ்மில்லா நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. 12வது கணவன் மனைவி சேரும் பொழுதும் இந்த துவா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹும ஜன்னிபினி ஷைத்தான ஜன்னிப ஷைத்தான மா ரஸக்தனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவா எல்லாருமே நம்மளுடைய பிள்ளைகளுக்குமே என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். நாமளுமே அதை உபயோகப்படுத்தணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம. இது ஏன் தெரியுமா, இதில் ஷைத்தானை அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நாங்கள் இணைகிறோம். 2வது என்னன்னா, இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல் இல்லாமல் இதை நீ பாதுகாத்து கூட எங்களுக்கு ரிசுக்கா கொடுன்னு சொல்லுவாங்க. பிறக்கிறதுக்கு இந்த துவா ரொம்ப அடிப்படை இன்ஷா அல்லாஹ். அதனால கண்டிப்பாக இது பாடமாக்கி கொடுத்துடணுமா இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அந்த துவா வேணும்னா எழுதி போடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அப்போ அந்த நேரத்தில் நமக்கு பிஸ்மில்லா அப்படிங்கிறத ரசூல்லா உபயோகப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. 13 காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய துஆவில் இந்த துவாவை இது பண்ணி பிஸ்மில்லாஹி அஸ்பஹனா பிஸ்மில்லாஹி அம்சைனா, நம்ம அல்லாஹுமன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், ஓதணும். பிஸ்மில்லாஹி அஸ்பஹனா பிஸ்மில்லாஹி அம்சைனா அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டே காலை பொழுதை அடைகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டே மாலை பொழுதை அடைகிறேன். இது 13வது. 14வது ரைட்டா? 13 14 சொல்ல போறேன். அதுக்கடுத்து பாருங்க, மகரிபுடைய நேரத்தில் ரசூல்லா சொல்லியிருக்காங்களே, ஒரு நசீகத் படிச்சிருக்கோம்ல, மகரிபுடைய ஷைத்தான் உலாவக்கூடிய நேரம், அந்த இடத்துலலாம் எல்லாருமே என்ன செய்யுங்க, பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடுங்கள், பிஸ்மில்லா சொல்லி பாத்திரத்தை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திலிருந்து நமக்கு ஒரு நலவு கிடைக்குது. மகரிபுடைய நேரத்தில் ஷைத்தான் பரவக்கூடிய அந்த நேரத்தில் பிஸ்மில்லா நமக்கு ஒரு தேவையுடையதாக இருக்கிறது. 15வது ஃபைதா கரானத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லா. குர்ஆனை ஓதும் பொழுது எப்படி அவுது பில்லா ஷைத்தான் ரஜீம் பாதுகாப்பு தேடணுமோ அதே போல் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் பொழுது பஸ்மலா சொல்லி ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல தான் குர்ஆன் ஓதும் போது ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் அது இருக்குது. 15 17வது ஷைத்தானுடைய சரிங்கம்மா. சரி, இதில் பாருங்களேன், கபூரில் ஒரு மனிதனை மையத்தை வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அலா மில்லத்த ரசூலில்லா இந்த துவாவை ஓதுவாங்க. கபூரில் ஒரு ஜனாசாவை உள்ள வாங்கி வைக்கக்கூடிய அந்த மனிதர் ஓதக்கூடிய துவா பிஸ்மில்லா அலா மில்லத்த ரசூலில்லா. என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய பெயரை கொண்டும் அல்லாஹுடைய தூதரின் மில்லத்து அவர்களுடைய வழிகாட்டுதலை கொண்டும் அந்த மார்க்கத்தை கொண்டும் நாங்கள் என்ன செய்கிறோம், வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் கூட பிஸ்மில்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா, காய்ச்சலுடைய துஆ. நமக்கு ஏதாவது உடல் சுகவீனமாக இருக்குது, முக்கியமாக காய்ச்சல் அடிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்த்துருக்காங்க. ஓதி பார்க்கக்கூடிய முதல் வார்த்தையை பிஸ்மில்லாஹி அர்கீக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த துஆவில் நமக்கு பிஸ்மில்லா வருது.
வகுல்ல தாயின் இஸ்ஃபீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துஆவுல் வலாயிப்ல இருக்குது, லாஸ்ட் பக்கத்தில் இருக்குது. அதுக்குமே பிஸ்மில்லா நம்ம உபயோகப்படுத்துறோம். சரியா? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த துஆவுலையும் காய்ச்சலுடைய துஆவுலையுமே பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 19வது நலம் விசாரிக்க யாருக்காவது நம்ம நலம் விசாரிக்க சொல்றோம், நோய் விசாரிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த துஆ 3 தடவை பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி அஸ்அலுல்லாஹல் அதீம ரப்பல் அர்ஷில் அதீமி ஐ யஷ்ஃபியஹு, இந்த துஆ நம்ம படிச்சிருக்கோம். என்னன்னா இந்த இது எப்போ ஓதணும் அப்படின்னா நலம் உடல் நலம் விசாரிக்கக்கூடிய அந்த மனிதருக்காக வருது இருக்கோ, அதுல வருது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஹைர். அப்ப இந்த துஆவை நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் படமாக்கிக்கணும். அதுல ஒண்ணு பிஸ்மில்லாவை 3 தடவை சொல்லியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தனக்கே ஏதாவது உடல் பலகீனம் சுகீனம் இருக்கும் பொழுது நமக்கே ஓதி பார்க்கக்கூடிய துஆ வந்து பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இப்போ தனக்கே ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு நீக்கக்கூடியது இந்த பிஸ்மில்லாவை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்போ இப்படி நிறைய இருக்குது. அதே போல வாகனத்தில் ஏறும் பொழுது எல்லா காரியத்திலையுமே நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வந்திருக்கு? 20 வந்துருச்சா? அதை சேர்த்தோம்னா 21 நிறைய இருக்குது. சரி, இது ஒன்று நடுவில் மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா ஜம்ரத்தில் கல்லெறியும் பொழுது அதில் பிஸ்மில்லா சொல்லி தான் கல்லெறியுது. ஒன்று இது ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டு ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடும் போதும் ஒன்று அந்த அடையாளத்தை பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் தவாஃபே செய்வாங்க. எங்கெல்லாம் பிஸ்மில்லா உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிஸ்மில்லா ஃபுல்லாமே சுன்னத்தான பிஸ்மில்லாக்கள், அதில் ஃபர்ல் இருக்குது. என்ன மற்ற எல்லாமே நம்ம இப்போ ஒரு உதாரணமாக படிக்க ஆரம்பிக்கிறோம், ஏதாவது பொருளை எடுக்கிறோம், இல்லை நம்ம வீட்டில் சமைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்மில்லாலாம் முஸ்தஹபு. இப்போ சொல்லக்கூடிய இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிஸ்மில்லாவை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லா வருது, கடை விதிக்கு செல்லும் போதும் துஆவுலையும் பிஸ்மில்லா வருது. சரிங்களா? அப்போ இந்த துஆக்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பிஸ்மில்லாக்களை எல்லாம் அந்தந்த நேரத்தில் சொல்லணும். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்தது இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்.